மயிலாடுதுறை காரைக்குடி நேரடி ரயில் சேவையை திருச்சிராப்பள்ளியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் துவங்கி வைத்தார். பள்ளி மாணவ மாணவிகள் கையில் தேசிய கொடியை ஏந்தி உற்சாகத்துடன் பயணித்தனர். மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சந்திப்பு மீட்டர் கேஜ் பாதையாக இருந்தபோது மயிலாடுதுறையிலிருந்து நேரடியாக காரைக்குடி செல்வதற்கு காலை மாலை இருவேளையும் ரயில்கள் இயக்கப்பட்டன. பின்னர் அகல ரயில் பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட்ட போது மயிலாடுதுறை காரைக்குடி நேரடி ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து அகல ரயில் பாதை பணிகள் முடிந்த பிறகு காலையில் மட்டும் காரைக்குடி நேரடி ரயில் சேவை இயக்கப்பட்டது. அந்த ரயிலும் 2024ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டு திருவாரூரிலிருந்து காரைக்குடி புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் காரைக்குடி மயிலாடுதுறை நேரடி ரயில் சேவையை காணொலி காட்சி வாயிலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ரயில் புறப்பட்டு சென்ற நிலையில் ரயிலில் உள்ள பள்ளி கல்லூரி குழந்தைகள் மாணவர்கள் தேசிய கொடியை கையில் அசைத்தபடி உற்சாகமாக சென்றனர். மேலும் காரைக்குடியில் காலை 6:15 மணிக்கு புறப்பட்டு திருவாரூர் வழியாக மயிலாடுதுறைக்கு காலை 10:40 மணிக்கு ரயில் வந்து சேரும். மயிலாடுதுறையிலிருந்து மாலை 5:10 மணிக்கு புறப்பட்டு திருவாரூர் வழியாக காரைக்குடிக்கு இரவு 9:15 மணிக்கு ரயில் சென்று சேரும். இந்த ரயில் பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருச்சி ரயில் வழித்தடத்தில் மயிலாடுதுறை ஜங்ஷன் முக்கிய சந்திப்பாக உள்ளது. இங்கு பெருநகரமான சென்னை செல்ல காலை நேரத்தில் ரயில் இல்லாத நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இன்டர்சிட்டி ரயில் தற்காலிகமாக இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்டர்சிட்டி ரயிலை நிரந்தர ரயிலாக இயக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இன்டர்சிட்டி ரயில் நிரந்தர ரயிலாக இயக்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து காலை 5:30 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு 7:30 மணிக்கு மயிலாடுதுறைக்கு வந்த புதிய இன்டர்சிட்டி ரயிலுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ரயில் நிலைய வாயிலில் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த ரயில் மதியம் 12:30 மணிக்கு தாம்பரம் சென்றடையும். வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த 65 வயதுக்கு உட்பட்ட நல்ல உடல்நிலையில் உள்ள திடகாத்திரமான அனைத்து முன்னாள் படை வீரர்களும் தேர்தல் பணிபுரிய வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தேர்தல் பணிபுரியும் முன்னாள் படை வீரர்களுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்படும் உணவு கட்டணம் மதிப்பூதியம் வழங்கப்படும். எனவே முன்னாள் இளைநிலை படை அலுவலர்கள் முன்னாள் படை வீரர்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அறை எண் 11 இயங்கும் மாவட்ட முன்னாள் படைவீரர் நலன் இயக்குனர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை அசல் படை விலகல் சான்று அசல் அடையாள அட்டையுடன் நேரிலோ அல்லது அலுவலக வேலை நாட்களில் 043652999765 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம். மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் வழங்கினார். மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி தலைமை வகித்தார். இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 58 பயனாளிகளுக்கு ரூபாய் 59.4 லட்சம் மதிப்பீட்டில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், சமூக நலத்துறை சார்பில் 65 பயனாளிகளுக்கு 4.87 லட்சம் மதிப்பீட்டில் இலவச தையல் எந்திரங்களை வழங்கி பேசினார். மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்ட பின்னர் மாவட்ட ஆட்சியரகம் மன்னமந்தலில் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அதே பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது. மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மணக்குடியில் கட்டப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை அமைய அவசியம் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் ரூபாய் 185.35 கோடி மதிப்பீட்டில் மயிலாடுதுறை நகருக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். பூம்புகார் கல்லணை சாலையில் தொடங்கி தடங்கம்பாடி சாலை மாவட்ட ஆட்சியரகம் வரை முதற்கட்டமாகவும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரகம் முதல் மயிலாடுதுறை திருத்துறைப்பூண்டி சாலை வரையிலும் இந்த புறவழிச்சாலை அமைய உள்ளது. கல்லணை சாலை, சிதம்பரம் சாலை, தரங்கம்பாடி சாலை, திருத்துறைப்பூண்டி சாலை என மாவட்டத்தின் நெடுஞ்சாலைகள் மற்றும் முக்கிய சாலைகளை இந்த புறவழிச்சாலை மூலம் இணைக்கப்பட உள்ளதாலும் கால விரயம் குறையும் என்பதாலும் இத்திட்டத்தால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.